பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையால் கர்த்தர் இன்னொரு மாதத்தை ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் கூட்டி கொடுத்திருக்கா. அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தமானது வழி திறப்பார், புதிய வழி திறப்பார். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு ஆண்டவர் வழி திறப்பார். அந்த வழிதான் நித்தியமான வழி, அழகான வழி, அதுதான் சமாதான வழி, அதுதான் சந்தோஷ வழி. ஸோ ஆண்டவர் அப்படி வழியை திறந்த சில எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் மூலம் உங்களுக்கு புரியும் ஆண்டவர் எப்பேற்பட்ட வழியை நமக்கு திறப்பார் என்று. நான் எடுத்திருக்க தலைப்பு வழியிலிருந்த மனிதனுக்கு வழி திறந்தார். ஸோ வழியிலிருந்த ஒருவனுக்கு ஆண்டவர் வழி திறந்தார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 18:35. லூக்கா 18:35 படிச்சீங்கன்னா நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இப்ப யாரு? ஒரு குருடன். அவன் பிறவி குருடன், கண்ணு தெரியாதவன். மற்றவங்களோட சப்போர்ட்னால வழியில உட்கார்ந்துருக்கான். வழியில உட்கார்ந்து இருக்கிறான் குருடன். அவன் பிச்சை கேட்கிறான். அவனுக்கு வசதி கிடையாது. அவனுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பிச்சைக்காரன் இருக்கான். அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அப்ப என்னாச்சுன்னு பாருங்க. அடுத்த வசனம் 36 பார்க்கும்போது, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அவனால பார்க்க முடியாது, குருட. சத்தம் கேக்குது, யாரோ கூட்டமா வராங்க அப்படின்ற சத்தம் கேக்குது. கேட்டோன்னா பக்கத்துல இருக்கவங்கள விசாரிக்கிறான். என்ன சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு விசாரிக்கிறான். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்ப நீங்க இந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிச்சைக்காரனுக்கு முதல்ல இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? எப்படின்னா, யார் வரான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவ்வளவுதான் இருக்கு. அவர் சுகப்படுத்துறவாரு, அவர் வல்லமையுள்ளவரு, அவர் நன்மை செய்யறவரு, அப்படி எல்லாம் யாரும் எதுவும் அவனுக்கு சொல்லல. ஆனா இது எல்லாவற்றையும் அவன் முதலே அறிந்திருந்தான். இயேசுவை பற்றி நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இயேசு அறிந்து கொள்ளுங்க. இயேசு யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவர் நமக்கு உள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருங்க. சரியா? அடுத்தது என்னது? அவன் அப்படி கேட்ட உடனே வேற எந்த பேச்சும் அவன் பேசல. உடனே அவன் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்போ நாம என்ன செய்யணும் தெரியுமா? சுற்றி இருக்கவங்களை பார்க்க கூடாது. உங்க சூழ்நிலை என்ன, வாட் யூ ஆர் ஹேவிங், என்ன சந்தர்ப்பத்துல உட்கார்ந்துருக்கீங்க, என்ன தேவையில உட்கார்ந்துருக்கீங்க, என்ன காரியத்துல குருடா நிக்கிறீங்க, நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவனே, இந்த பிச்சைக்காரன் கூப்பிட்ட மாதிரி நீங்க கூப்பிடுங்க. அவன் சூழ்நிலையோ சுத்தி இருக்கவங்களையோ அவனுடைய தன்மையோ எதையுமே அவன் யோசிக்கல. யோசிக்காம உடனே என்ன சொன்னா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முழுசு அந்த தாவீதின் குமாரன் இயேசு மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தான். எனக்கு இறங்குங்கப்பா அப்படி நீங்களும் கூப்பிடுங்க. உங்க சூழ்நிலை என்ன இருக்கோ கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இரக்கமுள்ள தேவன், மனதுருகிற கர்த்தர், அவர் உங்க சூழ்நிலையை கம்ப்ளீட்டா மாத்த வல்லவராயிருக்கிறார். அப்படி கூப்பிட்டீங்கன்னா, அவன் கூப்பிட்டோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கூப்பிட்டோன்னா அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, முன்னடப்பவர்களும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுங்க? சுமாரு கத்தாத, பேசாம இரு, இந்த கூட்டத்துல அவருக்கு என்ன கேட்கவா போகுது, அமைதியாரு, உனக்கு என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியும். இப்படிதாங்க நம்மளை சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆமா, சும்மாரு, எப்ப பார்த்தாலும் இயேசுவே இயேசுவேனா உனக்கு என்ன நடக்குது, ஏதாவது மாறிச்சா, ஏதாவது நடக்குதா, அப்படி சுத்தி ரெட்டியா இருப்பாங்க கேட்கறதுக்கு. உன்னோட விசுவாசத்தை குறைப்பதற்கு சுத்தி சாத்தான் நிறைய பேரை எழுப்புவான். ஆமா, முன்னால நடக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களாம்? சுமாரு, சத்தம் போடாத, பேசாம இரு அப்படின்னு சொன்னாங்களாம். பேசாம இருந்துட்டானா? பேசாம இல்லைங்க. அவன் உடனே பாருங்க, அதே வசனத்தில் சொல்ற, அவனும் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்.
இன்னும் சத்தமா. ஏன்னா நீங்க கேட்காதுன்னு நான் சொல்றீங்க, கேட்கிற மாதிரி கத்தி என் தேவனை கூப்பிடுறேன் பாருங்க. அவர் இரக்கமுள்ளவர், அவர் தாவீதின் குமாரன், எனக்கு இறங்குவார் என்று சொல்லி அவன் இன்னும் என்ன செஞ்சானா, அதிகமா சத்தமா போட்டு கூப்பிட்டானா. நீங்க கூப்பிடுறீங்களா? நீங்க செய்யுங்க, அதையே செய்யுங்க. சுத்தி இருக்கிறவங்க அவிசுவாசத்தை உண்டாக்குறாங்களா? சுத்தி இருக்கிறவங்க உங்களோட நம்பிக்கையை வீணடிக்க பாக்குறாங்களா? நீங்க பாட்டுக்கு இயேசுவேன்னு அதிக சத்தமாய் கூப்பிடுங்க, அதிக சத்தமாய் கூப்பிடுங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உடனே இயேசு நின்று, அந்த 39ஆம் வசனம் ஆச்சுன்னா இயேசு நின்னுட்டாரு. அதிக சத்தம் போட்டு கூப்பிட்டோன்னே இயேசு நின்னுட்டாருங்க. நின்னுடுவாரு, பக்கத்துல வந்து நின்னுடுவாரு. என்ன வேணும் உனக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாருங்க. அதுதான் நம்ம இயேசு, அதுதான் நம்ம இயேசு. அன்னைக்கு இருந்த இயேசு இல்ல, இன்னைக்கும் அதே இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். நேற்று மின்று மாறாத இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் நீ சத்தமா கூப்பிடும் போது, உன்னுடைய சூழ்நிலையில உன் சந்தர்ப்பத்துல இயேசுவை கூப்பிடும் போது பக்கத்துல வந்து நின்றுடுவாருங்க, பக்கத்துல வந்து நின்றுடுவாருங்க. அதுதான் உயிருள்ள தேவனுடைய வல்லமை. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். உடனே கொண்டு வாங்க, அவனை கொண்டாங்க. சத்தம் போட்டு கூப்பிடுறான், என்னமோ என்ன கேட்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க. இப்ப என்ன செய்வாங்க இந்த கூட்டம்? இந்த கூட்டத்துக்கு எப்படி பாருங்க, அவன் ஒரு சாட்சியா நின்றான். அப்ப இந்த கூட்டத்துல பேசாதேன்னு சொன்னவங்க என்ன செய்யறாங்க? கை தாங்கி பிடிச்சி கொண்டு போய் இயேசு முன்னால நிறுத்துறாங்க. 41ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நீங்க நினைக்கிறீங்களா இயேசுசாமிக்கு அவனுக்கு குருடுன்னு தெரியாதுன்னு? தெரியும். அவன் பெரிய குருட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் பிச்சைக்காரன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும், எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனா நாம வந்து கேட்கறத அவர் விரும்புகிறார். உனக்கு என்ன வேணும் நீ கேட்கணும், எதை கேட்டாலும் தருவேன். நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை செய்வேன், நீ அறியாத எட்டாவது பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்ன தேவ நாம நமக்கு என்ன வேணும்னு கேட்கறத விரும்புகிறாருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன வேணும்? குருடனை பார்த்து கேட்கிறாரு, என்ன வேணும்? அதுதான் அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் பார்வையடையணும்பா, நான் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்றான். சொன்னோன்னே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாங்க faith. You must have complete faith on Jesus. அவன் கத்துனான், சுத்தி இருக்கவங்க அதட்டுனா அதிகமா கத்துனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ அவர் காதுல விழுந்துச்சுன்னா நான் சுகமாயிருவேன் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? என் சூழ்நிலை உங்களுக்கு பார்க்கும்போது இதுல இருந்து தப்பிக்க ஒரு காரியமே இல்லை, இந்த காரியம் நடக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை, இந்த ஒரு வேலை கிடைக்க எனக்கு எந்த வித தகுதியுமே இல்லை அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதிகமா சத்தம் போட்டு என் இயேசுவே எனக்கு இது வேணும்னு கேளுங்க. உங்க வழியவே மாத்திருவாரு, உங்க வாழ்க்கையவே மாத்திருவாரு, உங்களையே மாத்திருவாரு. ஆமா, உடனே அவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எஸ், how much faith you got? உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு? உங்களோட விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு என் தேவனை அதிகமாய் கூப்பிடுங்க. உங்களோட எல்லா தீமையான சூழ்நிலைகளும் மாறி நன்மையாய் உங்க வழி மாறும், உங்க வாழ்க்கை மாறுங்க. அப்ப உடனே அவன் என்ன செஞ்சுட்டானா, பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போனான். அவன் வழி மாறிடுச்சு. உடனே அவனுக்கு எல்லாம் தெரியுது, ஒரே சந்தோஷம். இனி அவனே நடந்து போவான், அவன் கூட யாரும் வேண்டாம், அவன் பிச்சை எடுக்க தேவையில்லை, அவன் போய் சம்பாரிச்சுக்குவான். அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே போனான், அவர் பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை அவன் ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா பாருங்க. உடனே அவன் வாழ்க்கையே மாறிச்சு. இப்ப தேவனுக்கு அவன் சாட்சி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறீங்க? எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வாய மூடிட்டு அமைதியா இருக்கிறீங்க? இருக்காதீங்க. என் தேவன் நல்லவர் என்று சாட்சியாய் நில்லுங்க. என் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இன்னும் அதிகமான காரியங்களை நீங்க காண்பீங்க. அப்பதான் வழியில பிச்சை கேட்டுட்டு இருந்தவனை
வழிய மாத்தி வாழ்க்கையை அமைத்து கொடுத்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். நீங்க அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிகான மகிமையும் என் இயேசு ஒருவருக்கே. ஜெபம் செய்யலாமா? இந்த பரலோக தகப்பனே, இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க எங்களுடைய வழியை மாத்திட்டாங்க. எங்க பிள்ளைகளை யாரனா வேதனையோடு இந்த வழியில போக முடியல, இந்த பாதையில என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்ற பிள்ளைகள், கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் கவலைகளை மாற்றி அவங்க துக்கங்களை எல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷத்தை கட்டளிட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றி நீர் அமைத்து தர வேண்டுமா? உங்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you all.